அடியாத்தி இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. இதோட வேக வச்ச 2 முட்டையை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ருசி நாக்கில் நிற்கு. ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்க. எண்ணெய் சூடானதும் 10 மிளகு சேர்த்துக்கங்க. கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து எண்ணெயிலே வறுத்துக்கங்க. வறுபட்ட பிறகு இதோட 1 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கங்க. அதாவது 20 பூண்டு பல் உரித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த ரெசிப்பியை நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்ததுன்னா முன்னாடியே சேர்த்து மிளகாய் கூடையே வறுத்துக்கங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க. உப்புலாம் சேர்த்து வதக்கிறப்ப சீக்கிரமாகவே தக்காளி நல்ல மஷியாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறி வரட்டும். நல்லா இது மாதிரி ஆறி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இதே மாதிரி மாற்றிட்டு இப்போ இது கூட 2 வேக வச்ச முட்டையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. முட்டையில் மஞ்சக்கரு பிடிக்காதவங்க வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கங்க. ஆனால் மஞ்சள் கருவை சேர்த்து அரைக்கிறப்ப தான் சுவை கூடுதலாக, அதோட கவுச்ச சுமல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லாவே அரைப்பட்டிருக்கு. பார்க்கும்போதே தெரியும் மயோனஸ் மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். முட்டையை சேர்த்து ஒரு தடவை இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். இட்லி, தோசையை விட சப்பாத்தி, பூரி, ஆப்பம், பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் இனி குருமாலாம் செஞ்சு கஷ்டப்படாதீங்க. இதை ஒன்று மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், நான் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையில் அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்து இருக்குதுங்க. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி